ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நெல்லிக்காய் ரசம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாத்தி சேனல் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ரசத்துக்கு சீரகம், மிளகு, பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கிறோம். கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வேணாம், கொரகொரப்பாக அரைச்சிருங்க. ஒரு 10 பல் பூண்டு இருந்தால் போதும் அதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், 3 எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி அதையும் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு புளிக்கு பதிலாக நம்ம நெல்லிக்காய் போட போகிறோம் ரசத்தில், அதுக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிருங்க அது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான 2 தக்காளி, நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா கரைச்சி இந்த மாதிரி நல்லா கரைச்சி இது பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நல்லா இப்போ நம்ம இதில் மேஷ் பண்ணிக்கணும். நம்ம மிக்சியில் கூட போடலாம், அதுக்கு பதிலாக கையில் மேஷ் பண்ணுறது நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஒரு 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன், அந்த தவித்து தண்ணியோட. அப்போ தான் இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நெல்லிக்காய் ரசம் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. நமக்கு விட்டமின் சி நிறைய இருக்குது, பாடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரும். அதுக்கப்புறம் அந்த நம்ம அரைச்சி வச்சுருங்களா, சீரகம், மிளகு, பூண்டு, அதெல்லாம் அதோட 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு இதை தாளிக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அதை அந்த பருப்பு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிட்டேன். பருப்பையும் நல்லா கடைஞ்சிட்டேன் அதிலே. இப்போ அது ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம இப்போ பாத்திரம் வச்சுருக்கீங்களா கேஸில், அதில் தேவையான ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போதும் போட்டு, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு போடுறோம். கடுகு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்களா அந்த மசாலா, இது ரசப்பொடி மாதிரி இருக்க மசாலா எடுத்து கடுகு வெடித்த உடனே அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பாருங்க மசாலா போட்டுறேன். அது நல்லா கொஞ்சம் அந்த காஞ்ச மிளகா 4, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா தாளிங்க. நல்லா ஸ்மெல் வரணும். இந்த தாளிக்கணும், நமக்கு ரசம் ஸ்மெல் நல்லா வரும். அதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ரசத்துக்கு ஹைலைட்டு பெருங்காயம் போடுறது தான், சரிங்களா? நம்ம எப்போவுமே சில ரசம் செய்யாமல் இந்த மாதிரி நெல்லிக்காய் வச்சு ரசம் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பாடிக்கு இம்யூனிட்டி பவர் நிறையா அதிகப்படுத்தும். அது முகப்பொலிவுக்கும் நல்லது, நம்ம முடிக்கும் நல்லது நெல்லிக்காய். அப்புறம் நம்ம அந்த பருப்பு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா பருப்பும் தக்காளியும் அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் அதையும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அதனால் ரசம்னா தண்ணியாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால். இப்போ இதோடு என்ன பண்ணுறோன்னா தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். அப்புறம் உப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடுறோம். நல்ல ரசம் கொதிக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொதி வர மாதிரி வந்தால் போதும், கொதிக்கக்கூடாது. ஆனால் அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மஞ்சள் போட்டதுனால கொஞ்சம் இது பண்ணி விட கெட்டியாக இருக்கிற ரசம். நீங்கள் உங்களுக்கு எப்படி தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் புளிக்கு பதிலாக தான் நம்ம நெல்லிக்காய் ஆட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் புளி கரைசல் இதில் ஆட் பண்ண அவசியம் இல்லை. பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்கு ரசம். அப்புறமா இதுக்கு தேவையான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஆட் பண்ணுறோம். கொதிக்க வரும்போது ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் ரசத்தில்.
ரசம் கொதிக்க போகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ண பாருங்கள், இந்த மாதிரி நுர வரும்போது கொஞ்சம் லெமன் வந்து பிழிஞ்சு விடுங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா இந்த ரசம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.